ஹாய் மை ஃபேமிலிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். சமசங்கோஜ ஜெகநாத் சமசக்கியம் தெச்சந்தி எம் தசக்கு சர்தாந்தும். எல்லாருக்கும் பெரிய வணக்கம். ரொம்ப 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 தேங்க்ஸ், ரொம்ப நன்றி. நீங்கள் எனக்கு நேற்று போட்ட வீடியோவில் இந்தளவுக்கு சப்போர்ட் தருவீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. நிறைய பேர் அந்த பிசியோட ப்ராப்ளம்காகட்டும், அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போகிற விஷயமாகட்டும், நிறைய பேரை வச்சு நிறைய இது சொன்னாங்க. சில பேர் நீ உங்கள் புருஷன் சம்பாதிக்கிற பணம் எல்லாமே எடுத்துகிட்டு போய் குழந்தை வேணும்னு சொல்லிட்டு நீ காசு அளிக்கிற அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது என்ன சொல்கிறதுன்னு எனக்கும் தெரியல. 3 மந்த்ஸாக மென்சஸ் ஆகலை அப்படின்னும் போது எனக்குள்ளே நான் 3 மந்த்ஸ் வெயிட் பண்ணேன். 3 மந்த்ஸும் எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகலை. நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு நினச்சி நான் போகல, செலவு பண்ணணும்னு நினச்சும் நான் போகல. பட் என்னோடய சூழ்நிலை எப்படி இருந்திருக்கும்னு நீங்கள் யோசிக்காமல் பேசுகிறது ரொம்பவே ஹார்ட்டிங்காக இருந்துச்சு. பட் இருந்தாலும் உங்களோட பாயிண்ட்ஸாக உங்களோட இடத்துலேருந்து நீங்கள் சொல்கிறது ஓகே தான் இருக்கும். பட் என்னோடய இடத்துலேருந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஸ்டொமக் பெயின், ஒரு பெயின் 2 பெயின் கிடையாதுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படி ஒரே ஒரு பிரச்சனை இருந்தால் கூட நான் அதை இது பண்ணியிருப்பேன். ஸோ அதனால் எனக்கு முதல்ல ப்ராப்ளம் கை கால் எல்லாமே ஒரு மாதிரி இழுக்க ஆரம்பிச்சிருச்சு, தலை வலி ஆரம்பிச்சிருச்சு, தலை சுற்றுறது ஆரம்பிச்சிருச்சு. நான் வேலை செஞ்சு இந்த கட்டில் மேலே அப்படியே இப்படி தான் இருப்பேன். என்னால் எந்த வேலையும் செய்ய முடியாது, அப்படி தலை சுற்றுற மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த லெஃப்ட் சைடில் அடி வயிறில் ரொம்ப ஒரு மாதிரி பெயினாக இருக்கும். அதுக்கப்புறம் தொப்புளுக்கு மேலே ரொம்ப 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 பெயினாக இருக்கும். அதுக்கப்புறம் மூச்சு விட முடியாமல் போயிடுச்சு. நேற்று முந்தானேற்று தான் அதிகமாக ஆயிடுச்சு. ஸோ அதனால் நான் ஆல்ரெடி ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தேன் அந்த ப்ராப்ளம்காகவே அப்படின்னு சொல்லிட்டு. மெடிசன்ஸ் எல்லாமே கொடுத்தாங்க, நான் ப்ராப்பராக சாப்பிட்டேன், எல்லாமே பண்ணேன். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் போனேன். எங்கள் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. இருக்குது இங்கே, பட் அந்தளவுக்கு கேர் பண்ணி பார்த்துக்க மாட்டாங்க. ஸோ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்ததுக்கப்புறம் செக் பண்ணதுக்கப்புறம் அவங்க எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமுமே வலிச்சிக்கிட்டு இருந்துச்சு. சரி, டேப்லெட் சாப்பிட்றதுனால அப்படி இருக்கும் போல், டேப்லெட் சாப்பிட்றதுக்கப்புறம் க்யூர் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ரொம்ப 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 நான் உங்களுக்கு போட்டு சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 6-7 நாள் ஆகிட்டுருக்கு. ரொம்ப முடியல அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் என்னை திட்டிகிட்டே இருந்தார். நீ போ, கிளம்பி, என்ன ஆகுது என்னவோ தெரியல, நீ போய் பாரு. நம்ம இந்த மாதிரி அசால்ட்டாக இருந்தோம்னா ஏதாவது பெரிய பிரச்சனைனா கூட நம்மளுக்கு தெரியாது, நீ போய் செக் பண்ணிட்டாச்சு வந்துரு அப்படின்னு சொல்லும்போது தான் அதுக்கப்புறம் டாக்டர் ப்ரெக்னென்சி டெஸ்ட்டுக்காக எடுக்க சொன்னார். நான் வேண்டான்னு சொன்னேன். அவர் இல்லை பண்ணி தான் ஆகணும், நான் பண்ணேன் சார் அப்படின்னு சொன்னேன். எவ்வளோ நாள் பண்ணேன் அப்படின்னு சொன்னதுக்கு இப்போ ஒரு 15 நாளுக்கு முன்னாடி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே அப்படின்னு சொன்னார். ஏன் நான் இந்த இதெல்லாமே சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் புரிஞ்சுக்காமையும் இது பண்ணுறாங்க, காசு அளிக்கிறீங்க, தேவையில்லாமல் ஹாஸ்பிட்டல் போகிறீங்கன்னு. என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து என்னோடய வலிகள் எனக்கு மட்டும் தான் தெரியும். அது உங்களுக்கு அது புரியாது. வலிகள் யாருக்கு அந்த வலி இருக்குமோ அது அவங்களுக்கு தான் அந்த பெயின்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நானும் என் புருஷனும் பண்ண ஒரு தப்பு, ஒரு மிஸ்டேக் பாருங்கள். தமிழ்நாட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட எந்த ஒரு பேகும் இல்லை, எந்த ஒரு திங்ஸுமே நான் தமிழ்நாட்டுக்காக இன்னுமே வாங்கினது கிடையாது. இன்னுமே 3 மாதம் வரைக்கும் இருக்குது. நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, தமிழ்நாட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே நம்ம பேக் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இங்கேருந்து போகும்போது நம்ம வெறும் கையை தான் வீசிட்டு வரும். பட் வரும்போது கண்டிப்பாக ஏதாவது நான் தமிழ்நாட்டில் ஞாபகமாக இருக்கிற மாதிரி, எனக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒன்று வாங்கணுன்னு ரொம்ப 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 ஆசை. ஸோ அதனால் கண்டிப்பாக இப்போ கண்டுட்டு போகிறதுக்கும் ஒரு பேக் வேணும் இல்லைங்களா? எனக்கு என் கூட யார் வராங்களோ அவங்களுக்கும் சேர்த்து பேக்கிங் பண்ணி தானே நம்ம எடுத்துகிட்டு போகணும். அதான் நிறைய பேர் சொல்கிறீங்க, யார் கூட போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக நான் ஊருக்கு கிளம்புற ஒரு 4 நாளைக்கு முன்னாடியோ இல்லை 2 நாளுக்கு முன்னாடியோ கண்டிப்பாக நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஏன்னா பேக்கிங் பண்ணும்போது சேர்த்து நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ப்ளீஸ் தயவு செஞ்சு தப்பாக எடுத்துக்காதீங்க. கொஞ்சம் சர்ப்ரைஸாக இருக்கட்டும். நீங்கள் நிறைய பேர் எதிர்பார்த்துருப்பீங்க, பாதி பேர் எதிர்பார்க்காம கூட இருந்திருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஓகே,
அதுக்கு வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, நான் வந்து லூசு மாதிரி அவர்கிட்டயும் நான் வந்து கேட்டிருந்தேன். பட் இந்த மாதிரி நான் வந்து பேக் வாங்க போகிறேங்க. ஏன்னா நான் அதுவும் இல்லாமல் ஒருத்தர்னா கூட பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணி இது பண்ணலாம். 2 பேர் போக்குறோம் அப்படின்னும்போது நம்ம வந்து ஒரு பேக் வாங்கணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் மூத்தார்கிட்டையும் சொல்லியிருந்தேன். அவர் வந்து நான் வந்ததுக்கப்புறம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். இல்லை நான் நீங்கள் வாங்குறது அப்படின்னா அவர் வந்து கொஞ்சம் குவாலிட்டி பார்ப்பாங்க. எப்படின்னா நம்ம இதுதான் ஃபஸ்ட்டில் லாஸ்ட்டுன்னு எனக்கே தெரியும். ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இல்லாத மாதிரி கம்மி ரேஞ்சில் நம்மளோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் என் மூத்தார் எனக்கு அமிச்சது வந்து 1500 1800 அந்த மாதிரி ஆன்லைன்லேயே பார்த்து வாங்க சொல்லியிருந்தாங்க. எப்பா சாமி, நானே ஒரு கஞ்சி பிசுனார், இதில் வேறு நீ வேறு இந்தளவுக்கு சொல்லினா எனக்கு யார் கொடுப்பாங்க காசு அப்படின்னு சொல்லி நானே கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. இல்லை வேண்டாம், நாங்கள் போகிறது போய் தங்குறது வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாள் கூட இருக்கும். ஸோ அதனால் இது வேண்டாம், ரொம்ப இது பண்ணிக்க வேண்டாம், இதுதான் லாஸ்ட்டு, அதுக்கப்புறம் போகிறதுக்கு சான்சஸ் இருக்கா இல்லையான்னு தெரியல. ஸோ அதனால தான் அதுக்கப்புறம் வந்து நான் என்ன பண்ணேன்னா, ஒரு பேச்சை கேட்காம நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க, நான் ஆர்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நான் ஆர்டர் போட்டேன். நான் என்ன பண்ணேன்னா, கேஷ் ஆன் டெலிவரியில் வந்து கொஞ்சம் அதிகமாக பணம் வாங்கினாங்க. அதை பே பண்ணிவிட்டு நம்ம ஆர்டர் பண்ணுறோம் அப்படின்னா அதில் வந்து 40 ரூபீஸ், ஃபுல்லாக 40 ரூபீஸ் கம்மியாக இருந்துச்சு. நான் வந்து கஞ்ச பீஸ்டாருன்றது இதிலே தெரியுது பாருங்கள். என்ன நினச்சா எனக்கு திரும்ப அதை நான் ஆர்டர் போட்டு 5 டேஸ் கழிச்சு அண்ணனும் தம்பியும் பேசி வச்சு, என் புருஷனும் மூத்தாரும் பேசி வச்சு என்கிட்ட வந்து அந்த பேக்கை அதுக்கப்புறம் சொல்லிட்டேன். 4 நாளுக்கு அப்புறம் நான் வந்து சொல்லிட்டேன், இந்த மாதிரி நான் ஆர்டர் போட்டிருக்கேன். பேக்கோட ரேட் வந்து 240 ரூபீஸ். ஆனால் அதில் இருந்தது வந்து 310 ரூபீஸ், 240 ரூபீஸ், 280 என்னவோ எனக்கு சரியாக ஞாபகம் இல்லைன்னு நினைக்கிறேன். 280 ரூபீஸ் மோஸ்ட்லின்னு நினைக்கிறேன். ஏன்னா 40 ரூபீஸ் கம்மியாச்சுன்னா 240 தானே, அப்போ 40 ரூபீஸ் நினைக்கிறேன். அப்படின்னு சொன்னதுமே வந்து எதுக்கு ஆர்டர் பண்ணேன், நீ என்கிட்ட சொல்லாமல் ஏன் ஆர்டர் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ கடவுளே, என்ன மம்மி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு மாமரிக்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி சண்டை போடுறாங்க மம்மி அப்படின்னு சொல்லிட்டு. என்னவா அப்படி சொல்ல, இல்லை இந்த மாதிரி நான் ஊருக்கு போகிறேன்ல, அதனால வந்து தமிழ்நாட்டு நான் போகிறதுனால நான் வந்து பேக் வாங்கியிருந்தேன். அதுக்கு அவங்க வந்து இந்த கம்மி ரேஞ்சில் வாங்கினேன்னா பேக் வந்து நல்லாவே வராது, நீ வந்து மோசமாக போவேன் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கலாய்ச்சாங்க. அன்றைக்கு முன்னுக்கும் எனக்கு கொஞ்சம் ஒவ்வொரு மாதிரி இருந்துச்சு. அப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, சரி கேன்சல் பண்ணி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் கேன்சல் பார்த்தா கேன்சல் ஆப்ஷனே இல்லை. அதுக்கப்புறம் வந்து மூத்தர்கிட்ட அதை கொஞ்சம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க பாருங்கன்னா, இதில் வந்து ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது, நான் எப்படி கேன்சல் பண்ணுறது அப்படின்னா. அதுக்கப்புறம் கேட்டார், ஆன்லைன் பேமெண்ட் பண்ணியா அப்படின்னு சொல்லி. ஆமாண்ணா அப்படின்னேன். உன்னெல்லாம் என்ன வச்சுக்கிட்டாலாம், உன்னெல்லாம் என்ன தான் பண்ண போகிறதோ அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்டும் ஃபோன் பண்ணி திட்டு இருந்தார். சரி முதல்ல கேன்சல் பண்ணு, நீ என்ன பண்ணியோ தெரியாது, நீ கேன்சல் பண்ணு, நான் உனக்கு புதுசாக நல்லதாக வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஐயோ இது என்னடா வந்த கொடுமை அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் யூடியூப்பில் கொஞ்சம் சர்ச் பண்ணி கஸ்டமர் கேர் எமர்ஜென்சி ஹெல்ப் காலுங்க இருக்கும், அதில் கிளிக் பண்ணிவிட்டு நான் வந்து ஆர்டர் கேன்சல் பண்ணிவிடுங்க, எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, 3 டேஸ் மேம் வெயிட் பண்ணி தான் ஆகணும், 3 டேஸ் கழிச்சு நான் வந்து கேன்சல் பண்ணிடுறேன், கேன்சல் பண்ணதுக்கப்புறம் உங்களோட பேமெண்ட் வந்து ரிஃபண்ட் பண்ணிடுறேன், நெக்ஸ்ட் 3 டேஸ் கழிச்சு நான் உங்களுக்கு உங்களோட பேமெண்ட் வந்து ரிஃபண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, அதை நம்பிட்டு வந்து கடவுளை ஏன் புருஷன் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, தமிழ்நாட்டிலேருந்து ஒரு தாத்தா வந்திருந்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப வேண்டவங்க என்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்து. அவங்கக்கிட்ட சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி என் ஒய்ஃப் வந்து தமிழ்நாடு போகிறா, அதனால் அவளுக்கு வந்து ஒரு பேக் மாதிரி வாங்கி கொடுத்துருங்க, ஸ்கூல் சூட் கேஸ் எல்லாமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவரே என்ன பண்ணியிருக்காரு, போய் பேக்கை போய் தேடி பார்த்துருக்காங்க போல். தேடி பார்த்துட்டு பேக்ஸ் எல்லாமே நல்லா இருக்கல, குவாலிட்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, சூட் கேஸை வாங்கிட்டு வந்திருக்காங்க. சூட் கேஸ் வந்து முதல்ல நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். இங்கே பாருங்க, எனக்கு சிரிப்பாகவே வந்துச்சு. ஓப்பன் பண்ணும்போது இப்படி தான் இருந்துச்சு. ஆனால் இதில் வந்து திங்ஸ் எல்லாம் அதிகமாக வச்சுக்க முடியாது, ஏன்னா ரொம்பவே ஒரு 10 சாரீ கூட இல்லை, அது கூட ஆகாது. கிட்டத்தட்ட ஒரு காட்டன் சாரீஸ் ஒரு 6 சாரீஸ் வச்சுக்கலாம்.
அந்த மாதிரி தான் இருக்குது. வேறு எந்த ட்ரெஸ்ஸஸுமே இதுக்குள்ளே ஆட் பண்ண முடியாது. நான் தமிழ்நாடு போனால் கண்டிப்பாக ட்ரெஸ் போடணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை. பட் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இதுதான் வாங்கி கொடுத்தாங்க. ஆனால் இது எவ்வளோ ரேட்டு என்ன ஏதுன்னு தெரியல. ஆனால் இது வந்து குவான்டிட்டி வந்து இது வந்து குவாலிட்டி வந்து ரொம்ப ஃபஸ்ட்டு தான் சொல்லுவேன். ஏன்னா ரொம்ப லைட் வெயிட் தான் இருக்குது. வெயிட்டே காணோம். இதை பார்த்து கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இங்கே பாருங்கள், இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இங்கே ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்கல்ல, இங்கே வந்து வீடியோ இதை இப்படி ப்ரெஸ் பண்ணி மேலே எடுத்துக்கணும். இதுவும் கோலராக இருக்குது. இவ்வளோ தான் வந்திருக்கு பாருங்கள். எனக்கு வந்த சோதனை பார்த்தீங்களா, இதை வந்து வீட்டில் கொடுத்துட்டா அந்த தாத்தா போயிட்டாரு. போனதுக்கப்புறம் எனக்கு மீஷோலேருந்து கால் பண்ணிவிட்டு, மேடம் இந்த மாதிரி உங்களோட பொருள் வந்து வந்திருக்கு, வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து சொன்னேன் இந்த மாதிரி கேன்சல் பண்ணிவிட்டேன், நான் எனக்கு வேண்டாம், நீங்கள் எடுத்துகிட்டு போயிடுங்க, என்னோடய பேமெண்ட் மட்டும் ரீஃபண்ட் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் வந்து பேக்கை எடுத்துகிட்டு போனாலுமே வந்து உங்களுக்கு பேமெண்ட் வந்து ரீஃபண்ட் ஆகுமான்னு சொன்னால் கண்டிப்பாக கிடையாது, ஆகாதுன்னு தான் சொல்கிறாங்க. கன்ஃபார்ம் வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு அப்படியே நெஞ்சு அடிச்சுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணா கிட்டே கேட்கும்போது, இல்லைம்மா நான் வந்து கொண்டுட்டு வந்துட்டேன், நீ வந்து எடுத்துக்கோ, நல்லா இல்லைன்னா அப்புறம் வந்து ரிட்டர்ன் ஏதாவது பண்ணுற மாதிரி இருந்தால் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கப்புறம் நான் வந்து நேற்று ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். அப்போ மாமியாருக்கு கால் பண்ணிவிட்டு சொன்னேன், இந்த மாதிரி வாங்கிட்டாங்க. வாங்கின உடனே இதை வந்து மெதுவாக ஓப்பன் பண்ணியும் பார்த்துட்ருக்காங்க மாமியார். அதுக்கப்புறம் அதுலேயே வந்து இது பண்ணி வச்சிட்டேன் சொல்லியிருந்தேன். ஆனால் இதோட ரேட் வந்து 240 ருபீஸு. இதோட ரேட் மினிமம் வந்து 1000 ருபீஸ்க்குள்ளே தான் இருக்கும். ஓகேங்களா, இதில் எவ்வளோ திங்ஸ் வைக்க முடியாதோ இதில் வந்து அந்தளவுக்கு வச்சுக்கலாம். பாருங்கள், மாமியார் இப்படி தான் ஓப்பன் பண்ணி அப்படி விட்டுருக்காங்க. இன்னுமே அது ஓப்பன் கூட பண்ணல. இது நாங்கள் வந்து ரெட் கலர் ஆர்டர் போட்டிருந்தோம். ரெட் கலர் வந்து இந்த கலர் கரெக்டாக இந்த கலர் தான் அவுட் ஆஃப் ஸ்டாக் வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு இதை மேபி அனுப்பிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு பேக் வைஸ் வந்து செம்மையாக பிடிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இதுதான் நான் பண்ண முட்டாள், இது என் ஹஸ்பண்ட் பண்ணியிருக்கிற முட்டாள் தானே. அதுக்கப்புறம் நான் வந்து வீடியோ காலில் வந்து நேற்று நைட்டு வந்து கால் பண்ணி காட்டும்போது, என்னடி 2 பேக் வாங்கிட்டு வந்துட்டாரா அப்படின்னேன். இல்லைங்க, இது வந்து கேன்சல் ஆகலைங்க அப்படின்னேன். பேக்கை பார்த்த உடனே ஐயோ ரொம்ப நல்லா இருக்கே, நான் தான் லூஸ் தானம்மா, இந்த பேக் வேறு இது இவ்வளோ செலவு பண்ணி வாங்கினேன்னா அப்படின்னு சொல்லிட்டாரு. நான் தான் சொன்னேன், இல்லைங்க நல்லா வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் இது பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இங்கே வந்து பீரோ இல்லை, அதெல்லாம் பாக்ஸில் வந்து என்னோடய சாரீ ஃபுல்லாகவே இந்த மாதிரி கசங்கி ரொம்ப ஸ்மெல் ஆகிட்டுருக்கு. அதுலேயுமே வந்து ஒரு மாதிரி பேட் ஸ்மெல்லாக வருதில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன்ல. நான் வந்து ஹஸ்பண்ட்கிட்ட சொல்லிட்டே இருந்தேன், என்னங்க ஒரே ஒரு பீரோ மட்டும் வாங்குவோங்க. ஏன்னா என்னோடது, மாமியாருது, மூத்தாருது, ஹஸ்பண்டோடது, அப்பாவோடதும் சேர்த்து புதுசாக துணிங்கள் இருக்கிறது எல்லாமே இங்கே தான் நாங்கள் வந்து வச்சுருக்கோம். ரெகுலர் யூஸ்க்கு வந்து அங்கே நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க துணி வைக்கிறது, அதில் தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். ஒரு பீரோ வாங்கிட்டு வந்துட்டிங்கன்னா அடுக்கடுக்காக இருக்கும், எடுக்கும்போது கூட நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு சொல்லிட்டு. இது பாக்ஸாக இருக்கிறதுனால கீழே வரைக்கும் சாரீஸ் இருக்கும் இல்லைங்களா, அதை நான் எடுத்து அப்படியே வைக்கிறேன்னா அவசரத்தில் நாங்கள் என்ன பண்ணுறோம், அப்படியே போட்டுட்டு போயிடுறோம். 3 நாளாக நான் அதை க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ தான் க்ளீனாக இருக்குது. திருப்பி வந்து நான் ஏதாவது போகிறோம், ஏதாவது பண்ணணும், சாரி எடுக்கணும்னா எடுத்தோம் அப்படின்னா அப்படியே போட்டுட்டு போயிடுவோம். அதனால நீ வந்து இதை யூஸ் பண்ணிக்கோ, இதுவும் நல்லா தான் இருக்குது, அதுவும் நல்லா இருக்குது, வேஸ்டெல்லாம் ஆகாது. மாமியாரும் சொன்னாங்க, நான் வந்து ரிட்டர்ன் பண்ணிவிட்டுமா மம்மி அப்படின்னு சொன்னதுக்கு, இல்லை ரிட்டர்ன் எல்லாம் பண்ணாத, நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ஏன்னா நம்மக்கிட்ட அந்தளவுக்கு வாங்குறதுக்கு காசு இல்லை அப்படின்றதுனால இது நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது பாருங்கள், இதுக்கு வந்து 2 கையில் இந்த மாதிரி எடுத்துகிட்டு போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. வேறு மாதிரி நம்ம இப்படி கூட போட்டுக்கலாம், நீங்கள் இப்படி கூட போட்டுக்கலாம். அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது. அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து ஆமாம் இவ்வளோ தான் இருக்குது. இன்னுமே நம்ம இதை வந்து குட்டியாக வேணும்னா கூட இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்படி குட்டியாக கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம். இல்லை இது 3 சேர்த்து நம்ம இப்படி எடுத்துக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ரோல் வந்திருக்கு பாருங்கள். இதை விட எனக்கு இதுதான் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இதோட குவாலிட்டியுமே பரவாயில்லை. 240 ருபீஸ்க்கு ஒரு சாரீ கூட வராது அப்படின்னும் போது, நான் வந்து நேற்று கூட ஹேண்ட்பேக் பார்க்கலாம் வரும்போது பேக் வந்து பிஞ்சிச்சு.
சரி ஒரு ஹேண்ட் பேக் பார்க்கலாம், 152 ருபீஸ் 200 ருபீஸில் இருந்துச்சுன்னா நம்ம எடுத்துகிட்டு போகலாம். 600 ருபீஸ் சொன்னாங்க. நான் அப்படியே பார்த்துட்டு வந்துட்டேன், எப்பா நம்மளால எல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பாருங்க, இது இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து இப்படி இழுத்துட்டு போகிறதுக்கு, இந்த மாதிரி இழுத்துட்டு போகிறதுக்கு. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் வந்து இப்படி தான் இருக்குது. ஃப்ரண்ட்லேயுமே இடம் அதிகமாக இருக்குது. ஜிப்பு பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக வருதுன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ இது இருக்குன்னு சொல்லிட்டு. இது ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த சைடில் குட்டியாக ஏதாவது நம்ம ப்ரஷ்ஷஸ், ஃபேஸ் வாஷ் அந்த மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரி கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஹஸ்பண்டும் பார்த்துட்டு அவரும் சைலண்ட் பண்ணிட்டாரு, மூத்தாரும் பார்த்தாரு. சரி ஓகே, இது வந்து உங்களுக்கு யூஸ் ஆகுதுன்னா நீங்கள் வச்சுக்கோங்க, ரிட்டர்ன் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இங்கே பாருங்கள், இதுதான் இது வந்து ஜிப்பு. இதை வந்து நிறைய திங்ஸ் வைக்கலாம் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு. இங்கே பாருங்களேன் எவ்வளோ திங்ஸ் வைக்கலாம். எவ்வளோ பெரிய பேக்குக்கு நம்ம வந்து இதில் வந்து இவ்வளோ வைக்கலாம். 20-30 சாரீ வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் கண்டிப்பாக 20-30 சாரீ, சாரி 20 வைக்கலாம் கண்டிப்பாக. ஏன்னா அந்த அளவுக்கு ஹைட்டாகவும் இருக்குது. ஒரு கை இந்த அளவுக்கு இருக்குது. இப்போ இவ்வளோ லென்த்து இது வந்துச்சு. இது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து இந்த அளவுக்கு தான் இருக்குது, இவ்வளோ ஹைட்டு ஒரு ஜாண்ட். ஆனால் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் இப்படி தான் இருக்குது, இவ்வளோ தான் இருக்குது. இதுன்னா அதுக்குள்ளே வரைக்கும் இவ்வளோ வரைக்கும் இருக்குது. அப்போது கண்டிப்பாக இது வந்து அந்த தாத்தா வந்து ஹஸ்பண்ட்கிட்ட காசு வாங்கலையா, இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். இருந்தாலுமே இது வந்து ஒரு 800-1000 ருபீஸ்க்குள்ளே தான் வந்திருக்கும். ஒடிசாவில் தான் வாங்கியிருக்காங்க போல். ஆனால் இந்த பேக்கும் நீங்கள் சொல்லுங்கள் எது வந்து இது வந்து எது வந்து பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் சொல்லணும். நான் வந்து என் ஹஸ்பண்ட்கிட்ட முதல்ல சொல்லிட்டேன், இதுதாங்க பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் பெஸ்ட்டு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு. ஓகே, தமிழ்நாட்டுக்கு போகிறதுக்காக இப்போவே இன்னும் 3 மாதம் இருக்குது. ஆனால் இன்னொரு பிரச்சனை என்னென்னா, நாங்கள் தமிழ்நாடு போகிறது கன்ஃபார்மாக இல்லையான்னு கூட தெரியல. ஏன்னா மாமியாரோட அவங்களோட மூத்தார் வந்து படுக்கையாக ஆயிட்டாங்க. அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா நாங்கள் போக முடியாது. ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், எங்களுக்காக அவங்க இறங்கக்கூடாது, அவங்க உயிரோடு இருக்கணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கோங்க ப்ளீஸ் எனக்காக. அதுக்கப்புறம் நாங்கள் கோயிலுக்கும் போக முடியாது. மாமியாரும் ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா நீ வந்து இந்த மாதிரி போகும்போது அவங்க இறந்துட்டாங்கன்னா நீ போக முடியாது, என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு. நான் ரொம்பவே கஷ்டமாக ஆயிடுச்சு எனக்கு. நான் ரொம்ப ஆசையாக இருந்தேன்னா 3.5 வருஷம் ஆக போகுது கரெக்டாக. என்ன பண்ணுறதோ தெரியல. ப்ளீஸ் எனக்காக வேண்டிக்குவோம் கடவுள்கிட்ட. ஓகே, இன்றைக்கான வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் லிப்ஸ்டிக் போடுறது கம்மி பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருந்தீங்க. லிப்ஸ்டிக் போடல, எந்த ஒரு மேக்கப்பும் போடல, எந்த ஒரு ஃபில்டருமே போடல, வெறும் லைட்டை மட்டும்தான் போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஓகே, சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஓகேவா எல்லாருக்கும்?